வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த ஆலோசனைகளை வழங்கும் சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பல வழக்குகள் காத்திருப்புகளுக்கு பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழகத்தில் நடைபெற உள்ளது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்படும் 4வது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு போட்டி எந்த அளவிற்கு இருக்கும், யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்கும் முறை என்ன உள்ளிட்ட பல ஆலோசனைகளை இன்றைய நிகழ்ச்சியில் வழங்க இருக்கிறோம். ஆலோசனைகளை வழங்க சக்சஸ் அகாடமியின் இயக்குனர் தாமரைக்கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகிறவங்க அடிப்படையில் என்ன விஷயத்தை கருத்தில் கொள்ளணும்? இது ஒரு போட்டித் தேர்வு. அதுவும் ஆசிரியர் தகுதி தேர்வு என்று 2010க்கு பிறகு 11 அறிவிக்கப்பட்ட பிறகு பொதுவாக வேலை தேடி காத்திருக்கிற ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் மனதில் ஒரு இனம் புரியாத விரக்தியும் இன்னொரு தேர்வா என்கிற ஒரு பிரச்சனை வந்தது. ஆனால் இந்த கடந்த 4-5 ஆண்டுகளாக அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த டெட் வந்திருக்கு, தேர்வு வந்திருக்குது. இப்போ அவர்கள் இதை ஒரு தடையாக நினைக்காமல் இது வராது வந்த ஒரு வாய்ப்பாக நினைத்து தன்னை தயார்படுத்தினா இந்த தேர்வை எளிதில் வெற்றி கொள்ள முடியும். இதற்கு நம்பிக்கையோடும் 3 ஆண்டுகள் காத்திருங்க சொன்னீங்க, பல வழக்குகள் காத்திருப்புகளுக்கு பிறகு வாய்ப்பு வந்திருக்குது. அப்போ இது எப்படியாவது வென்றெடுத்து 3000 போஸ்ட் போட போகிறாங்க. அதில் தனக்கான இடத்தை ஒரு நாற்காலி, தங்க நாற்காலி அவங்களுக்கு காத்திருக்குது எங்கேயோ ஒரு அரசு பள்ளியில். அதை நோக்கி அவர்கள் நகரணும்னா இந்த வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த போட்டித் தேர்வை நல்ல முறையில் பயன்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணால் ஜெயிச்சிடலாம். இப்போ கடந்த ஆண்டுகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் போட்டிட்டு இருக்காங்க. மொத்தமா தாள் 1, 2, 2ஐயும் சேர்த்தே கூட. இப்போ இந்த வருஷம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்படுது. இதனால அந்த எண்ணிக்கை அதிகரிக்க கூடுமா? இதனால போட்டியும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும்? அதிகரிக்கும். 12 லட்சம் அப்ளிகேஷன், 12 lakhs அப்ளிகேஷன் தயாராக இருக்கிறது சொல்லுறாங்க. ஏன்னால் 10 லட்சத்துக்கு மேலே அப்ளை பண்ண போறாங்க. ஆனால் இந்த எண்ணிக்கையை பார்த்து யாரும் மிரண்டு விட வேண்டாம். 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் 10 லட்சம் பேருமே தீவிர களத்தில் இருக்கிற போட்டியாளர்கள் அல்ல. உண்மையிலே தீவிரமான போட்டியாளர்கள் யாரும் பார்த்தா 1 லட்சத்துக்குள்ள தான் இருப்பாங்க. அதில் ஒரு வெறி கொண்டு படிக்கிற, இலக்கை தீர்மானிச்சுட்டு படிக்கிறவங்க 10,000 பேர் தான் இருப்பாங்க. அந்த 10,000 பேருக்குள்ள போட்டியே. அப்போ ஒவ்வொருவரும் அந்த 10,000த்துக்குள்ள தன்னை உருவாக வைத்துக் கொண்டு யோசிச்சா இல்லை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இப்போ தகுதி பெறணும்னா எவ்வளவு மதிப்பெண் பெறணும்? 2012 வரைக்கும் அந்த திட்டப்படி 150 மதிப்பெண்ணுக்கு 60% மதிப்பெண் எடுத்தால் பாஸ், அப்போ தகுதி. அப்போ 90 மதிப்பெண் எடுத்தால் தகுதி இருந்தது. அப்போ 2013 வழக்குகளுக்கு பிறகு ரிலாக்ஸ் பண்ணி 55% மதிப்பெண் எடுத்தாலே தகுதி, அதாவது 82 மதிப்பெண் எடுத்தால் தகுதி என்று நினைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் அவசியம் அப்படின்னு ஆயிருக்கு? கரெக்ட். இதுக்கு கொஞ்சம் பின்னோக்கி சொல்லணும், அதுக்கு பதில் சொல்லணும். 2010 மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருவது ஆர்டி என்று சொல்லப்படுகிற அனைவருக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி. 1லிருந்து 14, அது 6லிருந்து 14 வயதுடைய மாணவர்களுக்கு 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அவர்கள் கட்டாயமாக படிக்க வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு அரசே தேவையான முயற்சி எடுக்கணும். அனைவருக்குமே இலவசமான கல்வி வழங்கணும்னு இது மத்திய அரசு கொண்டு வந்தாலும் கூட சுதந்திரத்திற்கு முன்னாடி இதற்கான குரல் ஒலித்தது. கோபாலகிருஷ்ண கோகலேயே சுதந்திரத்திற்கு முன்பேயே இதை வலியுறுத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு பல்வேறு வழக்குகள் யுஎன்ஓல கூட உலகளாவிய விஷயமாக இது பேசப்பட்டது. சுதந்திரம் வாங்கி 60 ஆண்டுகளாகியும் இந்தியாவில் முழுசாக படிக்கலையேன்னு அன்றைக்கு இருக்கின்ற ஒருங்கிணைந்த ஆந்திர நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டில், ஹைதராபாத் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது. அப்போது சுப்ரீம் கோர்ட் கேட்டது, 65 ஆண்டு ஆளாகியும் இந்த தேசத்தில் படிக்காதவர் இருக்கிறார்களா கேட்டபோது மத்திய அரசு சொன்ன பதில், இல்லை, 5 வயது பூர்த்தியானாலே எல்லோருக்கும் இலவச கல்வி கொடுக்கிறோம் என்று சட்டம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டது, 5 வயது பூர்த்தியானால் கட்டாயம் படிக்க வைக்கிறீர்கள், ஆனால் எந்த வயதிலையும் படிக்கிறான் என்று எப்படி செய்யும் போது 14 வயது வரை நீங்கள் படிக்கிறார்களா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் சொன்னபோது தான் அப்போ 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த அப்பர் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ 5 வயதில் படிக்க வந்துட்ட பிள்ளை டிராப் அவுட் ஆகாமல் 14 வயது வரை பள்ளியில் இருக்கிறானா என்று உறுதிப்படுத்தணுங்கிறதுக்கு சட்டம் கொண்டு வாங்க சொன்ன பிறகுதான் 2010 1/4/2010 அன்று மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வரும், அதான் ஆர்டி. அதை அடிப்படையாக வைத்து NCT என்று சொல்லப்படுகிற நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், தேசிய கல்வி கழகம் இருக்கு இல்லையா, ஆராய்ச்சி கவுன்சில், அவங்க ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணுறாங்க. அது 23/8/2010 அந்த தேதியிலிருந்து இனி அரசு பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு தகுதி தேர்வு நிர்ணயிக்கப்படுகிறது. பிஎட் படிச்சுட்டாலோ டிடிஎட் படிச்சுட்டாலோ மட்டும் வாத்தியார் கிடையாது. அதற்கு பிறகு இந்த தேர்வை எழுதி அவர்கள் தகுதிப்படுத்தி கொண்டால்தான் தனியார் பள்ளிகளிலும் கூட அவர்கள் ஆசிரியராக இருக்க முடியும் சட்டம் கொண்டு வருது. 23/8/2010.
அதற்கு பிறகு யார் வேலைக்கு வந்தாலும் இந்த தேர்வு எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிற சட்டம், அதன்படி தான் இந்த தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த தொலைபேசி இணைப்பில் சோபனா இணைந்திருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? மேம், நான் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக படிக்கிறேன். 2 இயர்ஸ் கால்ஃபர் பண்ணல. இந்த இயர் எக்ஸாம் எப்போ மேம் வரும்? அவங்க பிஜிடிஆர்பி கேட்டாங்க. நியாயமாக பார்க்க போனால் இந்த டெட்டின் மீது பல்வேறு வழக்குகள், கடந்த 3 ஆண்டுகளாக டெட் தேர்வு நடத்தப்படவில்லை என்று தமிழக அரசு குறை சொல்கிறோமே, அரசாங்கம் நடத்துவதற்கு தயாராக இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் நடத்த தயாராக இருந்தார்கள். 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் சென்னை ஹைகோர்ட்டில், மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்சில், சுப்ரீம் கோர்ட்டில் என்று தொடர்ந்து போடப்பட்டு ஒவ்வொரு வழக்காக தமிழக அரசு அந்த 600 கேஸை முடிக்கிறதுக்கு இந்த ஆண்டு ஆயிருக்கு. அதனால் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாலேயே பிஜி எக்ஸாம் தான் வர்ற மாதிரி இருந்தது. ஆனால் திடீர்னு சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனேயே தமிழக அரசு உடனடியாக டெட்டை கொண்டு வந்துருச்சு. ஏன்னா இன்னும் தாமதித்தால் அதுக்கு ஒருத்தர் கேஸ் போடுவார். அதனால் கொண்டு வந்ததுனால பிஜி தேர்வு வரப்போகுது. இந்த டெட் தேர்வு முடிஞ்ச பிறகு அநேகமாக முதுகலை ஆசிரியருக்கான தேர்வு கண்டிப்பாக வரும். நிறைய 1200 போஸ்ட்டுக்கு மேலே காலி இருக்குது. அரசாங்கம் போடுவதற்கு தயாராக இருக்குது. இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ள அது வந்துடும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் உமா மகேஸ்வரி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க உமா மகேஸ்வரி. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா. சார், 2013 டெட் எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணிருக்கேங்க சார். 92 மார்க் எடுத்திருக்கேன். வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா 70% வருதுங்க சார். ஆமா. போஸ்டிங்க்கு எதுவும் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா சார்? அதுதாங்கம்மா, நிறைய பேருக்கு மனக்கவலை என்னன்னா, சரி சார் தகுதி தேர்வு வைக்கிறீங்க, நான் தகுதியாயிட்டேன், தகுதியாகி வேலை எடுக்கலையே, இன்னொரு தேர்வு கொண்டு வரீங்களே, அப்போ நாங்கள் எத்தனை முறை தேர்வு எழுதி கொண்டு இருப்பது? இது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம்தான். அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, போன தகுதி ஆகிட்டீங்க, உடனே தகுதியானாலே வேலை கிடைக்கணும் கட்டாயம் இல்லை, அடுத்தடுத்து தகுதி தேர்வு மதிப்பெண்ணை கூட்டி வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுது. அதனால் நீங்கள் இந்த தகுதி தேர்வு எழுதி 92 மதிப்பெண்ணோட அதிகமாக எடுத்தீங்கன்னா வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இதற்கு முன்பாக நிறைய தேர்வர்களோட சந்தேகமும் இதுதான். ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்கள்ல நிறைய பேர் வந்து பணி பெறாம இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு வந்து இதுல முன்னுரிமை வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் கூட. அதற்கான வாய்ப்புகள் அதுக்கு அமைச்சர்கள், பள்ளிக்கல்வி அமைச்சர்கள் கூட சமீபத்தில் அறிக்கை விட்டாங்க. அதிகாரிகளோடு கலந்து பேசி அரசோடு கலந்து முடிவெடுத்து ஏற்கனவே தகுதியாகியும் காத்திருப்பவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் முன்னுரிமை கொடுக்கலாமா நான் யோசிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வெறும் அறிவிக்கை அளவில் இருக்குதுமா, போக போக அதற்கான தெளிவுகள் பிறக்கலாம். இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வில் அவங்க தேர்ச்சி பெற்றாங்கன்னா அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கப்படும். அந்த சான்றிதழ் என்பது எவ்வளவு ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும்? தகுதி பெற்று 7 ஆண்டுகள் வரை அது தகுதியானது. அதுக்குள்ள ஒரு அரசு பள்ளியிலையோ அல்லது ஒரு தனியார் அரசு உதவி பெறும் பள்ளியிலையோ எங்கேயாவது அவங்க பணி வாங்கிட்டா பெட்டர். 7 ஆண்டுகள் வரைக்கும் அது தகுதியானது. யாரெல்லாம் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கும்? ஒன்று +2விற்கு பிறகு டிடிஎட் என்று சொல்லப்படுகிற ஆசிரியர் பயிற்சி 2 ஆண்டுகள் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கிற பிரைமரி ஸ்கூல் டீச்சர் ஆவதற்கு தகுதியானவர்கள், டிடிஎட் படித்தவர்கள் தாள் 1 விண்ணப்பித்து தகுதி தேர்வு எழுதலாம். அல்லது +2விற்கு பிறகு பிஏ பிஎஸ்சி என்று பிஏ பிஎஸ்சி இந்த 2ஐயும் படித்து விட்டு 2 ஆண்டுகள் அல்லது ஓராண்டு முன்னாடி இருந்துச்சு பிஎட் முடிச்சிருந்தா தாள் 2 எழுதி அவங்க தகுதிப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் சண்முகம், உங்க கேள்வி என்ன? சண்முகம், உங்க கேள்வியை கேட்கலாம். மேடம் வணக்கம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. 2006ல நான் வந்து பிபிடின்னு முடிச்சேன் மேடம். அப்போ வந்து எனக்கு வந்து செகண்ட் கிளாஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா நான் 82 மார்க் டெட்ல எடுத்திருக்கிறேன். 83. தொடர்ந்து கேளுங்க. வெயிட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போனாங்க. ஆனா எனக்கு ஜாப் திருப்பி எழுதணுங்களா இல்ல திருப்பி நான் அதிகப்படுத்தணுங்களா? ஆமா, நீங்க 82 மதிப்பெண் தகுதி பெற்றிருக்கார், கரெக்டான பார்டர்ல. ஆனா தகுதி ஆகிட்டார். ஆனா வெயிட்டேஜ் மார்க் போடுறாங்க இல்லையா, இப்போ அவர் +2ல அவர் படிச்சதுக்கு 20 +2 மதிப்பெண்ணை 20க்கு ஆக்கி வைத்துக் கொள்வார்கள் அரசாங்கத்தில். அப்புறம் டிடிஎட்ல எடுத்த பர்சன்டேஜ் 20க்கு மாற்றுவாங்க. அதனால 40, தகுதி தேர்வுக்கான 60% சேர்த்த 100. அதை சேர்க்கும்போது அவருக்கு மதிப்பெண் குறைஞ்சிருச்சு, வெயிட்டேஜ் மார்க் சேர்க்கும்போது. அதனால் கிடைக்கல போன ஆண்டு. இந்த ஆண்டு தகுதி தேர்வு எழுதி ஒரு 100க்கு மேலே, தகுதி தேர்வில் 150க்கு 100க்கு மேலே மதிப்பெண் எடுத்தா எளிதில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சி தொடர்கிறது. தொலைபேசி இணைப்பில் விசாலாட்சி மதுரையிலிருந்து உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ, குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், நான் எம்காம் பிஎட் படிச்சேன் சார். நான் இதுக்கு அப்ளை பண்ணலாமா? இல்லைம்மா, இந்த காமர்ஸ் படித்தவர்கள், எக்கனாமிக்ஸ் படித்தவர்கள் மட்டும் தகுதி தேர்வுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு இல்லை, அவர்களுக்கு தேவையில்லை. ஏன்னா எக்கனாமிக்ஸ் படித்தவர்களோ காமர்ஸ் படித்தவர்களோ இந்த ஆசிரியர் தகுதி யாருக்கானதுன்னா
1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்த போகிற ஆசிரியர்களுக்கு. 1ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வரைக்கும் காமர்ஸோ அக்கௌண்டன்ஸோ எக்கனாமிக்ஸோ கிடையாதனால அவர்கள் அந்த போஸ்டிங்கே வரப்போகிறதில்ல. அதனால் தகுதி தேர்வு இல்லை. எம்காம் பிஎட், எம்ஏ எக்கனாமிக்ஸ் பிஎட்டுக்கெல்லாம் நீங்கள் பிஜி தேர்வு, முதுகலை ஆசிரியர் தேர்வை நீங்கள் எழுதி 11th 12th டீச்சராக, பிஜி டீச்சராக நீங்கள் போகலாம். அதுக்கு தான் நீங்கள் காத்துருங்க. தகுதி தேர்வுக்கு நீங்கள் தகுதியிலே நினைக்க வேண்டாம். தகுதி தேர்வு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் நாட்டுத்துறை, உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம். வணக்கம் சார், எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு. சொல்லுங்க நாட்டுத்துறை. முதல்ல இந்த வெயிட்டேஜ் மார்க்குடைய வழக்கு ஏதாவது இருக்கா? அதனுடைய நிலை என்ன? இல்ல அரசு வேற ஏதாச்சும் முடிவு எடுப்பாங்களா அப்படிங்கிறது. வெரி குட், வெரி குட். ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அஞ்சல் வழி கல்வியிலையும் தொலைநிலை கல்வியிலையும் படிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது சார், கேளுங்க தொடர்ந்து கேளுங்க. சொல்லுங்க நாட்டுத்துறை. இரண்டாவது கேள்வி வந்து கால அளவு வந்து ரொம்ப குறுகிய சார். ஏறக்குறைய ஒரு 60 நாட்கள் தான் நீங்க சரியா இருக்கு. இந்த தேர்வு நோக்குல அந்த எக்ஸாம் ஓரியன்டான ஒரு தயாரிப்புக்கு எப்படி தயாராகிறது? அடுத்த கேள்வி இருக்கு. அயல் மாநிலங்கள்ல இப்ப நான் கேரளாவில் வந்து இருக்கேன். நான் வந்து தமிழ்நாடு அரசினுடைய ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத முடியுமா? இல்ல, கேரளாவில் என்ன படிச்சிருக்கீங்க? டிடிஎட் படிச்சிருக்கீங்க. ஆனா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாடு தானே படிச்சீங்க? இல்ல, 1 முதல் 10 வரை கேரளா. மலையாள தமிழ் ஒரு பாடமா படிச்சீங்களா? தமிழ் பாடம், தமிழ் வழி. தமிழை ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிறைய கேள்விகள் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல கடைசி கேள்வி ஞாபகம் தான் சொல்லிடுறேன். 10ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக நீங்கள் படித்திருந்தால் எந்த மாநிலத்தில் படித்தாலும் இந்த பணிக்கு நீங்கள் தகுதியுடையவரே. ஸோ அந்த டிடிஎட் அங்கே படிச்சிருக்காரு. என்ன, அந்த கேரளாவில் உள்ள டிடிஎட் இங்கே தமிழ்நாட்டில் அஃபிலியேட்டட் ஆகிருக்காமனு பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் டிஜி என்று சொல்லப்படுகிற தமிழக அரசின் தேர்வுத்துறை இருக்குது, டிபிஐக்குள்ளே இருக்குது. அங்கே வந்து நீங்கள் படித்த அந்த கேரளா அரசில் படித்த டிடிஎட் இங்கே எலிஜிபிளான் மற்றும் ஈக்குவலண்டான்னு பார்த்தா போதும். அது பெரும்பாலும் தகுதியுடையதாக இருக்கும். அவருக்கான தனிப்பட்ட தகுதி தமிழ் படிச்சிருக்காரு, அந்த தகுதி இருக்குது. 1. 2வது, வெயிட்டேஜ் பற்றிய வழக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் சொல்ல போனால் 2012 முதலாக தகுதி தேர்வை அரசாங்கம் ஜூன் மாதம் அறிவித்த போது வெயிட்டேஜ் மதிப்பெண்ணே கிடையாது. 90 மதிப்பெண் எடுத்தாலே நீங்கள் தகுதி, அதை வைத்து வேலைன்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் கால அவகாசம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. இப்போ 3 மணி நேரம். அப்போ வந்து டோட்டலாகவே 1.5 மணி நேரம் தேர்வு எழுத வேண்டியிருந்துச்சு. ஸோ ஆனால் வெயிட்டேஜ் கிடையாது. தொடர்ந்து வழக்குகள் பாய ஆரம்பிச்சது. எங்களுக்கு இந்த தகுதி தேர்வை மட்டுமே வைத்து நீங்கள் வேலை கொடுக்கக்கூடாது, இது வந்து வேலைக்கான தேர்வு இல்லை, தகுதிக்கான தேர்வு தானே, அப்போ இதோடு நாங்கள் ஏற்கனவே படித்து வைத்த மீதிக்கெல்லாம் நீங்கள் மதிப்பெண் கொடுங்கன்னு கேட்க போய் தான், அதன் மீது வழக்குகள் நிறைய போட போய் தான் அரசு இறங்கி வந்து சரி அதை எடுத்துக்கிச்சு. அப்படி எடுக்கிற போது என்ன ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்துருதுன்னா, இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி +2 படித்தவர், டிகிரி படித்தவர் நிறைய மார்க் வச்சிருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி +2 படித்தவர் அன்னைக்கு 800 மார்க் எடுப்பதே பெரிய விஷயம். இன்றைக்கு 1100 மார்க்கு சமம். இவர்களுக்கு சமநீதி வழங்க முடியாம தவிக்கிறாங்க. இப்போ எந்த வழக்கும் கிடையாது, எல்லா வழக்கும் முடிவடைஞ்சு போச்சு. இப்போ கால அவகாசம் 2 மாசம் தான் இருக்கு. இது எப்படி தயாராகலாம்? இதாவது பரவாயில்லை. இதற்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பெரும்பாலும் கால்ஃபர் தேதிக்கும் எக்ஸாம் தேதிக்கும் 45 நாட்கள் தான் கொடுக்குது கவர்மெண்ட், டிஆர்பி கொடுத்தது. ஆனால் இந்த ஆண்டு கால்ஃபருக்கு முன்னாடியே அமைச்சர் அவர்களே அறிவிச்சிருக்காங்க வரப்போகுது அப்படின்னு சொல்றதுனால மக்கள் 2 மாசம் தயாராகிட்டாங்க. இந்த 60 நாள் என்பது சரியான கால அவகாசம் தான். அப்புறம் எதை படிக்கணும்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வேறு எதுவும் படிக்க வேண்டாம். நீங்கள் வந்து பிஎட் முடிச்சுட்டு டிடிஎட் முடிச்சுட்டு எழுத போகிறார் இல்லையா, அவர் தகுதிப்படி, அதாவது சிலபஸ் படி 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை தரவா எல்லா பாடத்தையும் படிக்கணும். ஆனால் அதில் தொடர்புடைய டாபிக் 8th வரைக்கும் இருந்தாலும் 10th இருந்தாலும் அதையும் படிச்சுக்கணும். ஸோ ஸ்கூல் புத்தகத்தை மீண்டும் மாணவனாக மாறி ஸ்கூல் புத்தகம் படிக்கணும். அவ்வளோதான். ஆசிரியர்கள் மீண்டும் மாணவராக ஆகணும். சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் ரமேஷ், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம் ரமேஷ், சொல்லுங்க சார். ஏபி ரமேஷ் சார், திருவண்ணாமலை. சொல்லுங்க ரமேஷ். சார், என்னுடைய மனைவி ஏற்கனவே வந்து 98 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்காங்க சார், தகுதி தேர்வு. ஆச்சுங்களா? அது முடிஞ்சு போச்சு. இப்ப மறுபடியும் எழுதுறாங்க. இதுல வந்து பாஸ் பண்ணலன்னா என்ன நடக்கும்? இல்ல பாஸ் பண்ணலாம் பழசே எடுத்துக்குவாங்களா? ஒரு விஷயம். 2வது, இப்பதான் தகுதி தேர்வு நடக்குது இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி வேகன்சி இருந்தும் ஏன் போஸ்டிங் போடாம இருக்கிறாங்க? ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் போட்டு இருக்கலாம் தானே? வழக்குகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது போட்டு இருக்கலாமே, ஏன் அந்த மாதிரி போடாம இருக்கிறாங்க? ரைட். இந்த மாதிரி மறுபடியும் நடந்துக்கினே வருமா தகுதி தேர்வு? பாஸ் ஆனவங்க கட்டி என்ன வருது? 3 கேள்வி சார். வெரி குட். அதான் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல இது வந்து எலிஜிபிள் டெஸ்ட், 2 வித்தியாசம். என்ட்ரன்ஸ் என்பது படிச்சவங்களாம் வேலை,
எலிஜிபிள் என்பது படிச்சு தகுதிப்படுத்தி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா இவர்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி, அவங்க ஆதங்கம் நியாயமான ஆதங்கம். 98 மதிப்பெண் எடுத்தும் வேலை கிடைக்கல. ஒண்ணு. முதல் கேள்விக்கு மீண்டும் எழுதலாம். இந்த முறை எழுதி 100 வாங்கினாங்கன்னா அதை எடுத்துப்பாங்க கவர்மெண்ட். எது அதிக மதிப்பெண்ணோ அதை உரிமையாக்கி கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இல்ல இந்த முறை எழுதி 98 விட கம்மியா 90 மார்க் எடுத்துட்டாங்கன்னா 98 இவங்க வச்சுக்கலாம். அது இவங்களுக்கான உரிமை. அதை யாரும் தடுக்க முடியாது. எழுதின வரைக்கும் எது ஹை மார்க்கோ அதை எடுத்துக்கலாம். ஒண்ணு. ஆனா அடுத்து இந்த 3 ஆண்டுகள போஸ்டிங் போட முடியாத காரணமே தொடர்ந்து வழக்குகள் இருக்குதான். இப்ப சொல்றாங்களே, ஏதாவது கவர்மெண்ட் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா வழக்கு கோர்ட்ல இருப்பதால் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. அதனால வழக்குகள் இருந்தாலும் 3 ஆண்டுகளில் போஸ்டிங் போட முடியல. இந்த ஆண்டு 3000க்கு மேற்பட்ட போஸ்டிங் போட போறாங்க. அதில் நீங்கள் நல்லபடியாக பழசெல்லாம் விட்டுருங்க. இந்த முறை தேர்வு எழுதி ஒரு 100 மதிப்பெண் 110 மதிப்பெண் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் மனைவிக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். எந்த வருத்தமும் எல்லா வருத்தங்களும் தீர்ந்து போகும். இந்த ஏப்ரல் 29 எழுத போகிற தேர்வில் நல்லபடி எழுதுனீங்கன்னா அடுத்த 3 மாதங்களுக்குள்ள உங்கள் மனைவி ஒரு அரசு திருவண்ணாமலையிலே ஒரு அரசு பணியில் வேலையில் இருப்பாங்க. கவலைப்பட வேண்டாம். NCERT சொன்னதுபடி ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படணும் தானே. ஆனா தமிழகத்துல 1 முறை நடத்தப்பட்டு இருக்கு. ஆமா, வெரி குட்மா. அதாவது CTET என்று சொல்லப்படுகிற CBSE பள்ளிகளுக்கான தேர்வை மத்திய அரசு தெளிவாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த NCTயின் வழிகாட்டுதல் படி ஜூன் மாதம் டிசம்பர் மாதம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. எலிஜிபிள் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஒரு குரூப். ஆனால் அவங்ககிட்ட எந்த வெயிட்டேஜ் கூட ஒன்றும் கிடையாது. 90 மதிப்பெண் எடுத்தால் தகுதி, அவ்வளோதான். அங்கே யாரும் வழக்கே போடலை. ஆனால் இங்கே தான் இந்த பிரச்சனை வந்ததுனால தான் இந்த கடந்த 3 வருஷங்கள் நடத்த முடியாமல் போச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சு ஆரம்பிச்சுக்கிறாங்க. இனிமேலாவது வருடத்திற்கு 2 முறை தேர்வு நடத்த எதிர்பார்ப்போம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் வனிதா, உங்க கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம்மா. நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. சார், நான் DTED முடிச்சிருக்கேங்க சார். அதுக்கப்புறம் MCOM BEd முடிச்சிருக்கேங்க சார். நான் தாள் 2 எழுத முடியுமாங்க சார்? அதுக்கப்புறம் நம்ம பாடநூல் தவிர மீதி அதாவது வேற ஏதாவது புக்கு படிக்க வேண்டியது இருக்குமாங்க சார்? நல்ல கேட்டீங்கம்மா, அருமையான கேள்வி. DTED படிச்சிருக்காங்க, எனவே அவங்க தாள் 1 எழுதுவதற்கு தடையே இல்லை. அப்புறம் டிகிரி படிச்சிருக்காங்க இல்லையா, அந்த டிகிரி BAல தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, ஜியாகிரபியாக இருந்தாலோ அல்லது BSc எடுத்திருந்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எடுத்திருந்தாலோ தாள் 2க்கும் தகுதி. ஆனால் அவங்க BCom MCom படிச்சதுனால BEd படித்திருந்தும் தாள் 2 எழுத முடியாது. ஸோ இவங்க தாள் 1 நீங்கள் எழுதலாம். நீங்கள் படிக்க வேண்டியது 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும். அவங்க சிலபஸில் 1 முதல் 5 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ப்ராஸ்பெக்டஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தாள் 1க்கு 1 முதல் 5 வரைக்கும் சிலபஸ். ஆனால் லிங்கேஜ் லெவல் இஸ் அப் டு 10th கொடுத்துருப்பான். இப்போ 5ஆம் வகுப்புல நியூட்டன் விதிகள் இருக்குன்னா 10ஆம் வகுப்புல இருந்தாலும் அதை கேட்டுருவான். 10ஆம் வகுப்பு லெவலில் கேட்பாங்க. 5ஆம் வகுப்புல இருந்து அசோகரை பற்றி பாடம் இல்லைன்னா 10ஆம் வகுப்பு பாடம் இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ 1 முதல் 5 வரைக்கும் இருக்கிற பாடங்களில் தொடர்புடைய பாடங்கள் 10ஆம் வகுப்பு இருந்தால் நீங்கள் அதை தரவாக படிச்சிருங்க. உங்கள் அருகே இருக்கிற ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் போய் 1 முதல் 10 வரைக்கும் பாடப்புத்தகத்தை சேகரித்து அதை தரவாக படிங்க. அதுவே போதும். இந்த CDP என்று சொல்லப்படுகிற சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி இருக்கு இல்லையா, குழந்தை வளர்ப்பும் கற்பித்தல் முறைகளும், அதற்கு மட்டும் பிரிஸ்கிரிப்ட் சிலபஸ்லாம் கிடையாது. TRBலே சிலபஸை கொடுத்துருக்க நெட்டில் இருக்குது. அதை எடுத்து அந்த DTEDல இவர்களுக்கு சைக்காலஜி நடத்தியிருப்பாங்க. அந்த சைக்காலஜி புக்கு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் வெளியிருந்து வாங்கி அந்த புத்தகங்கள்லேருந்து பஜாரில் விற்கிற கேள்வி பதில் வாங்கி படித்தாலும் செலக்ட் ஆக முடியாது. புத்தகங்களை சேகரித்து வைத்துக்கொண்டு இவர்களே எழுதி நோட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அதுதான் முறையான படிப்பு. இதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சியில் தொலைபேசி இணைப்பில் செல்வராஜ் இணைந்திருக்கீங்க. அவங்களோட கேள்வி கேட்கலாம். மேடம், ஒரு 3 டவுட். சொல்லுங்க சார். நாங்கள் 1.5 வருஷமா உட்காந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் 1.5 வருஷம் உட்காந்து பாஸ் பண்ணிட்டோங்க. இதுல பாத்தீங்கன்னாக்க திருப்பணும் ஒரு 3 மாசம் எக்ஸாம் படிக்கணும். ஒரு ஆண்டுக்கும் இதே மாதிரி படிச்சுட்டு இருந்தா என்னோட வாழ்வாதாரம் என்ன பண்றது? இதே பாத்தீங்கன்னா அப்புறம் தொடர்ந்து கேளுங்க. சொல்லுங்க கேள்விகள் தொடர்ந்து சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ்னு கொண்டு வந்திருக்கீங்க. எங்களுடைய ஆசிரியர் தகுதி தேர்வு மட்டும் தான் வெயிட்டேஜ் கொண்டு வந்திருக்கீங்க. வேற வக்கீல்ல உயர்நீதிமன்ற நீதிபதி பண்ணிடணும் நடப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் +2 எடுங்க, +2 எடுங்க, டிகிரி எடுங்க, பணியாளர்களுக்கு கொடுங்க. அப்ப எங்களுக்கு மட்டும் என்ன சார் விதிகளுக்கு? நாங்க மட்டும் என்ன சார் பண்றது? வெரி குட் சார். உங்களுடைய 3வது கேள்வி. இந்த வெயிட்டேஜ்னு கொண்டு வந்திருக்கீங்க. அடுத்த கேள்வி இந்த வெயிட்டேஜ்ல பாத்தீங்கன்னா நாங்க 95 2000க்கு முன்ன முடிச்சோங்க +2 10லாம். இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு அன்னைக்கு இருக்கிற கல்வித்தரம், அன்னைக்கு இருக்கிற மதிப்பெண், இன்னைக்கு ஸ்டேட் லெவல்ல 50 பேர் கூட ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க. ஆனா அன்னைக்கு ஒருத்தர் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க முடியும். அன்னைக்கு இருக்கிற கல்வி தரத்துல மார்க் மதிப்பெண் குறையப்பட்டிருக்காங்க. இப்ப அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் எடுத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பண்றது?
கண்டிப்பா அவருடைய அவரோட கேள்வி கருத்தையும் ஆதங்கத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம இதுக்கான பதில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி +2 படிச்சவங்க மார்க்கும் இப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்னால் +2 படித்து விட பிஎட் படித்திருக்கிற மதிப்பும் ஒன்றாக நம்ம மதிப்பிட முடியும். ஒரே தராசு தட்டை வெயிட் பண்ண முடியாது. அந்த வெயிட்டேஜில் இது ஒரு வகையான அநீதி தான், முன்னாடி படித்தவருக்கு அநீதி தான். அவர் கேட்பது, நான் பிஎட் முடிச்ச 20 வருஷத்துக்கு முன்னாடியே தகுதி தேர்வு கொண்டு வந்திருந்தீங்கன்னா நான் அப்பயே படித்து வேலைக்கு போயிருப்பேன்ல. அவங்க நியாயமான கேள்வி தான். அப்புறம் அதுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் அவங்க எங்களுக்கு மட்டும் தகுதி தேர்வா, நீதிபதிகளும் தகுதி வைக்கலாம்னு கேட்குறாங்க. பொதுவாக அனைவருக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுக்கணுங்கிறதுனால அப்போ 1 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் நடத்த போகிற ஆசிரியர்கள் எல்லா பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா ஒரு ஸ்கூலில் வந்து 4 ஆசிரியர்களுக்கு 3 ஆசிரியர் இருப்பாங்க, ஒரு கணித ஆசிரியர் இருக்க மாட்டார். அப்போ அறிவியல் ஆசிரியர் கணிதம் நடத்தணும், கணித ஆசிரியர் அறிவியல் நடத்தணும். இப்படித்தான் முடிவு பண்ணி இந்த 8ஆம் வகுப்பு வரை நடத்த போகிற எல்லா ஆசிரியர்களுக்கும் அடிப்படையில் எல்லா பாடங்கள்லையுமே தேர்ச்சி இருக்கணும்னு சொல்லித்தான், அறிமுகம் இருக்குன்னு சொல்லி தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது அரசோட கொள்கை முடிவு இது. ஆனால் சாமானியரோட கேள்வியில் நியாயம் இருக்கு, அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லணும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் கோமலா, உங்களுடைய கேள்வி என்ன? சார், நான் எம்ஏ ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் பிஎட் படிச்சிருக்கேன். எம்ஏ பிஎட். சொல்லுங்கம்மா. ஏன்னா நான் டிஆர்பி பிஜிஎஸ்டின்னு எழுதுனதே கிடையாது. இப்போ டெட் எக்ஸாம்ல வந்து சோஷியல் சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜின்னு கொடுத்துருக்காங்கல்ல சார். 30 தமிழ் 30 மார்க், இங்கிலீஷ் 30 மார்க், சோஷியல் சயின்ஸ் வந்து 60 மார்க். ஆமா, 150 மார்க் கேட்டிருக்காங்க. இதுல தமிழ் வந்து புத்தகத்தை 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் அப்படி படிக்கணுமா, இல்ல 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்கணுமா? தாள் 2 எழுத போறவங்களுக்கு அவரோட சிலபஸ் என்னன்னா, பிரிஸ்கிரைப்ட் சிலபஸ் என்னன்னா 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பாடம் தான். ஆனால் லிங்கேஜ் 12th வரைக்கும் இருக்கும். அவர்கள் வந்து பேப்பர் 2 எழுத போறாங்க. அவங்க சைக்காலஜி எழுதணும் 30 மதிப்பெண்ணுக்கு, தமிழ் 30, ஆங்கிலம் 30, சமூக அறிவியல் 60 மதிப்பெண் எடுக்கணும். அவங்க எம்ஏ ஹிஸ்டரி படிச்சிருக்கனால அந்த சமூக அறிவியல் 60 பாடத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்க வேண்டிதான். மீதி பாடங்கள் எல்லாம் 6 முதல் 8 வரைக்கும் இருக்க எல்லா பாடங்களும் படித்தாலும் கூட அதில் தொடர்புடைய தலைப்புகள் +2 வரைக்கும் இருந்தால் அதையும் படித்துக் கொள்வது நல்லது. அவங்க அப்பதான் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாவே அட்டெண்ட் பண்ண முடியும். சரி, அந்த பாடத்திட்டம், அந்த 2ஆம் தாளுக்கான அந்த பாடத்திட்டம் என்பது என்னென்ன இருக்கும், எவ்வளவு மதிப்பெண்கள் இருக்கும்? தாள் 2க்கான அதாவது பிஎஸ்சியில் கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், தாவரவியல், விலங்கியல் இந்த பாடங்கள் படித்தவர்கள் எழுத போற பேப்பர் என்னன்னா, சிடிபி என்று சொல்லப்படுகிற சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி 30 மதிப்பெண்ணுக்கு, தமிழ் 30 கேள்விகள் 30 மதிப்பெண்ணுக்கு, ஆங்கிலம் 30 கேள்விகள். அது போக கணிதம் 30, 6 முதல் 8ஆம் வகுப்பு கணிதம் 30, அறிவியல் 30, இதை 150. ஆனால் பிஏ தமிழ், ஆங்கில இலக்கியம், வரலாறு, புவியியல் படித்தவர்கள் அதே தாள் 2ல் சிடிபி அதே மாதிரி அதே 30, தமிழ் 30, ஆங்கிலம் 30. அவர்களுக்கு கணிதமும் அறிவியலும் கிடையாது. அதற்கு பதிலாக 6 முதல் 12ஆம் வகுப்பு இருக்கிற வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளாதாரம், இந்த ஹிஸ்டரி ஜாகிரபின்னு சொல்கிறோம் இல்லையா, முந்தி சொல்லுவோம். இப்போ ஹிஸ்டரி ஜாகிரபி இந்த போக்காத சமூக அறிவியல் மாற்றிட்டாங்க. அதை ஃபுல்லாக தரவா படித்து 60 மதிப்பெண் இது எழுதணும். ஸோ 2 பேருக்கும் காமன் வந்து சிடிபி, தமிழ், இங்கிலீஷ் 2 காமன். சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஷர்மிளா, உங்க கேள்வி என்ன? ஹலோ சார், நான் தூத்துக்குடியில இருந்து ஷர்மிளா பேசுறேன் சார். சொல்லுங்க. இப்போ மேக்ஸ்ல வந்து மீச்சர் பொது மடங்கு, மீச்சர் பொது வகுத்தி இப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது 5 நிமிஷம் ஆயிருது. ஆனா இதுக்கு வந்து டைம் அதுலயே நிறைய போயிருது சார். இந்த தடவையும் அதே மாதிரி இருக்குமா, இல்லைன்னா அதுல இருந்து கொஞ்சம் மாற சான்சஸ்? நல்லா கேட்டீங்கம்மா. அவர்கள் கணிதத்தை மட்டும் பேசுறாங்க. தெளிவா சொல்றேன். 3 மணி நேரம் எழுத போறாங்க தேர்வு. 3 மணி நேரம் என்பது 180 நிமிடம் எழுத போறாங்க. அதாவது கிட்ட சரியாக சொன்னால் 10,800 வினாடிகள் தேர்வு எழுத போகிறாங்க. 150 கேள்விகள். அப்போ ஒரு கேள்விக்கு 72 வினாடி அவங்ககிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 1.25 நிமிஷம் இருக்குது. ஆனால் தமிழில் இப்போ நன்னூலை எழுதியவர் யார், பவனந்தியார், உடனே போட்டலாம். இந்த கேள்விகளுக்கு 10 செகண்டுக்குள்ளே பதிலளிச்சிடணும். இப்படி நேரடியாக கேட்கிற தமிழ், ஆங்கிலம், சிடிபியிலலாம் 72 வினாடி தேவைப்படாது. அதில் வந்து 10 செகண்ட் 20 செகண்ட் ஆன்சர் பண்ணிட்டா அதில் கிடைக்கிற மீதி நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இதை மேத்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ கணிதம் போடுவதற்கு ஒரு கேள்விக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். அப்படி தான் யோசிக்கணும். அதாவது எல்லா கேள்விக்கும் 72 நிமிடம் உட்காந்து 72 வினாடி உட்காரக்கூடாது, 1.25 நிமிடம் சொல்லக்கூடாது. நேரடியாக கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் 10 செகண்டில் விடையளித்து விட்டு மீதி அங்கும் திருடப்பட்ட நேரத்தை கொண்டு போய் கணிதத்துக்கு ஒதுக்கிட்டா அந்த 30 கேள்வியையும் எழுதுவதற்கு 40 நிமிஷம் கிடைக்கும். அப்போ பொறுமையாக ஆன்சர் பண்ணலாம். அவங்க இந்த நேர மேலாண்மை எப்படி வரும்னா, சொன்னால் உடனே வந்துடாது. இந்த 2 மாதங்கள்ல அவங்க மாடல் கொஸ்டின்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்.
எழுதி அந்த நேரத்துக்குள், இதாவது 3 மணி நேரம், முதல் டெட்டெல்லாம் 1.5 மணி நேரம் எழுதி ஆகணுங்க. சில நேரம் அப்படி பண்ணணும். நீங்கள் அதை பயிற்சி எடுங்க. இந்த தொடர் பயிற்சி வந்தால் கணிதத்தையும் 10-20 நாளைக்குள்ள போடுற பக்குவம் வந்துடும் உங்களுக்கு. அடுத்த தொலைபேசி இணைப்பில் வேலன் இணைந்திருக்குங்க காட்டுமன்னார் கோவிலிருந்து. உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். காட்டுமன்னார் கோவிலிருந்து வேலன் பேசுறேன் சார். சொல்லுங்க வேலன் சார். ஆக்சுவலா 2 கொஸ்டின் கேட்குறேன் சார். நான் வந்து பிஎட் டிடிஎட் முடிச்சிருக்கேன் சார். பிஎட் முடிச்சிருக்கேன் சார். நான் ரெண்டுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் பண்ணுவேன், எழுதணுமா சார், இல்லை ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் பண்ணுவா சார்? இல்ல, ரெண்டுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன். நீங்க டிடிஎட்டை வைத்து தாள் 1க்கு அப்ளை பண்ணணும், அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வாங்கி போடணும். அப்புறம் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க? பிஎட்க்கு முன்னாடி என்ன டிகிரி படிச்சீங்க? பிஏ இங்கிலீஷ். அப்போ பேப்பர் 2 சோசியல்ஸ் எழுதணும், அதுக்கு ஒரு பேப்பர், அது ஏப்ரல் 30 எழுத போறீங்க. ரெண்டுக்கும் 2 தனித்தனியா 50 ரூபா கொடுத்து 2 அப்ளிகேஷன் வாங்கி 2யுமே அப்ளை பண்ணுங்க. 2 தேர்வு எழுதலாம். இந்த 2 தாளையும் எழுதக்கூடியவர்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்? ரெண்டுமே அவங்க பெரும்பாலும் டிடிஎட் யார் எழுத போறாங்க, டிடிஎட் படித்தவர்கள் தான் அடுத்து இந்த இடைப்பட்ட காலங்களில் ஒரு டிகிரியும் பிடிச்சி ஒரு பிஎட் தகுதிப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. ஸோ 2 வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. ஸோ 1 முதல் +2 வரைக்கும் பாடத்தரவை படிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்றில் வேலைக்கு போயிடலாம். ஆனால் எதில் ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குன்னா 1 முதல் இந்த தாள் 1 எழுத பொருளுக்கு எங்கே வேலை வாய்ப்புன்னா பிரைமரி ஸ்கூல்ஸில். அங்கே ஏற்கனவே அரசு பள்ளிகளில் பொதுவாகவே சேர்க்கை குறைந்து கொண்டே வருகிறதுனால மாணவர்கள் விகிதம் குறைகிற போது ஆசிரியர் விகிதம் குறையுதாங்க. அப்போ போஸ்டிங் குறைஞ்சிட்டே வருது. பெஸ்ட்டு அவங்க வந்து பேப்பர் 2க்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி படித்தா இங்கே பணி வாய்ப்புகள் நிறையா, போஸ்டிங்கு நிறையா. ஸோ இதுக்கு வந்துடலாம். அவர் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சியில் சுமதி இணைந்திருக்கீங்க. உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நான் எம்ஏ பிஎட் தமிழ் முடிச்சிருக்கேன். பேப்பர் 2ல நான் ஆப்ஷனல் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கலாங்களா? நியாயமா கேட்குறாங்க. அது சார்ந்து தெளிவான விளக்கம் முதல்ல இல்லை. போன டெட்டில் மாற்றி எடுத்தாங்க. பட் இந்த முறை தெளிவாக சொல்லிட்டாங்க, தமிழ் படித்தவர்கள் பேப்பர் 2 சோசியல் சயின்ஸை எடுக்க முடியுங்க. ஏன்னா சில பேருக்கு +2 வரைக்கும் மேத்ஸ் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, அதில் ஆர்வம் இருக்குது, இன்னைக்கு கூட தமிழ் படித்தாலும் கூட அதெல்லாம் எடுக்க ஆசைப்படுறாங்க. நீங்கள் பேப்பர் 2 சோசியல் சயின்ஸை நீங்கள் எழுதணும். அதான் உங்களுக்கு பெஸ்ட் நல்ல சரியான சாய்ஸ். அதான் அதை எழுத முடியும். இப்போ நம்ம இடைவேளைக்கு முன்பு தாள் 2 அந்த வந்து பாடத்திட்டம் என்ன அப்படின்றத பற்றி பேசணும். தாள் 1க்கான பாடத்திட்டம் என்ன? அதே சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி தான், பட் லெவல் மாறி இருக்கும். ஏன்னா பிரைமரி படித்தவர்கள் எல்லாம் அதாவது 1ஆம் வகுப்புல 5ஆம் வகுப்பு எடுக்க போகிறவங்க. இவங்க ஏஜ் குரூப் யாரை டீல் பண்ணுறாங்கன்னா 6 வயது பசங்க 10 வயது பசங்க டீல் பண்ண போகிறாங்க. ஸோ அதே சிடிபியில் இந்த ஏஜ் குரூப் மாணவர்களுக்கான உளவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அப்புறம் தமிழ் 30, இது 30 மதிப்பெண், தமிழ் 30 மதிப்பெண், ஆங்கிலம் 30 மதிப்பெண், கணிதம் 30, இவிஎஸ் சொல்லப்படும் என்வரன்மெண்ட் சயின்ஸ் சுற்றுச்சூழல் அறிவியல் அது 30 மதிப்பெண். அப்படி எழுதுவாங்க, 100 மதிப்பெண் எழுதுவாங்க. இப்போ விண்ணப்பிக்கும் போது யார் யாரெல்லாம் தகுதி அப்படின்றத தாண்டி யார் யாரெல்லாம் தகுதி இல்லை அப்படின்றதையும் நம்ம விளக்க வேண்டியிருக்கு. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது? இப்போ நம்ம பல்கலைக்கழகங்கள் டிஃப்ரெண்டான பேர்லாம் டிகிரி கொடுத்துட்றாங்க. எம்எஸ்சி அப்ளை பண்ணும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொடுத்துறாங்க, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொடுக்குறாங்க, பயோ கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க, மைக்ரோபயாலஜி படிக்கிறாங்க. இப்படி ஸ்பெசிஃபைடு சப்ஜெக்ட் போயிட்டவங்க பிஎட்டும் அது கொடுத்துட்றாங்க, பிஎட்டும் படிக்க தகுதி வைக்கிறாங்க. ஆனால் அரசு பணிக்கு அப்ளை பண்ணும்போது தான் சிக்கல் வருது. ஆக சென்ற ஆண்டு வரை மைக்ரோபயாலஜி படித்தவங்களுக்கு எலிஜிபிள்னாங்க. இப்போது யார் எலிஜிபிள் கொடுக்கணும்னா டிஎன்பிஎஸ்சியில் ஈக்குவலன்ட் கமிட்டி ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி தான் இந்த பணிக்கு இந்த டிகிரி எலிஜிபிள் ஒரு கூட்டம் போட்டு தீர்மானிப்பாங்க. அவங்க அப்போ பீரியாடிக்கலாம். அதன்படி இப்போ மைக்ரோபயாலஜியும் படித்தவர்களும் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி என்பது சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பிஎஸ்சி ஜுவாலஜிக்கு ஈக்குவல். எனவே அவர்கள் தேர்வு எழுதலாம் சொல்லியாச்சு. ஆனால் பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி முடித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஈக்குவல் கொடுக்காம இருக்கிறாங்க. ஸோ அவங்க எழுத முடியாது. மைக்ரோபயாலஜி படிச்சவங்க எழுதலாம். இது போக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்கள் பிஎட் முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நிறைய சந்தேகம் வருது, அவங்க எழுத முடியாது. அவர்களுக்கு 11th 12th கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கணிப்பொறி பயிற்றுனே தனி போஸ்ட், அது தனியாக எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க, அது எழுத முடியாங்க. ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எழுத முடியாது, பயோ கெமிஸ்ட்ரி எழுத முடியாது, இதை மாதிரி வேற ஸ்பெஷலைஸ் எழுத முடியாது. பட் மைக்ரோபயாலஜி எழுதலாம். சரி, அதே மாதிரி விண்ணப்பிக்கும் போது பொதுவாக என்னென்ன தவறு செய்வாங்க, அதை எப்படி தவிர்த்துக்கணும்? இந்த விண்ணப்பத்தில் ரொம்ப இப்போ டிஆர்பி ரொம்ப தெளிவான விளக்கங்களோடும் திட்டமிடலும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. எந்த குழப்பம் வேண்டாம். வெப்சைட் எல்லா தகவலும் இருக்குது. அப்ளிகேஷன் 50 ரூபா கொடுத்து ப்ரௌச்சர் வாங்கிட்டு அந்த கோடிங் சீட்லேருந்து அந்த ப்ரௌச்சர்லாம் ஒரு கோடிங் சீட்டை மட்டும் அட்லீஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் போட்டு வைத்து கொண்டு முதல்ல அவங்க அதில் ஃபில்லப் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு பேர் எழுதிட்டு ஒரு காலம் விட்டு தான் இனிஷியல் போடணும், புள்ளி வைக்கக்கூடாது ரூல் இருக்குது. அதுவும் டேட்டா பேர்த்து ஃபில்லப் பண்ணும்போது கரெக்டாக போட்டு ஷேட் பண்ணணும்.
நம்ம ஆட்கள் பொதுவாகவே இந்த மாதிரி டெக்னிக்கல் சமாச்சாரம் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. உளவியல் ரீதியான பிரச்சனை தான். அதனால் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இந்த தரவாக கொடுங்க. உங்கள் சீனியாரிட்டி பாதிக்கப்படாமல் இருக்கணும், உங்கள் ஏஜ் பாதிக்கப்படாமல் இருக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் ஒரு சீட் தான் ஃபில்அப் பண்ண போகிறாங்க. தெளிவாக ஃபில்அப் பண்ணுங்கள், அட்ரஸ் கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் எங்கே வேணாலும் வாங்கலாம், ஃபில்அப் பண்ணி எங்கே வேணாலும் கொடுக்கலாம். இவர்கள் வசதிக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே கிட்டத்தட்ட 20 to 25 இடங்களை தேர்ந்தெடுத்து பெரும்பாலும் ஒரு 5-4 கிலோமீட்டருக்குள் சர்க்கம்ஃபரன்ஸே அப்ளிகேஷன் கிடைக்கிற சேல்ஸ் பாயிண்ட் இருக்கு. அதை பெரும்பாலும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் டிஓ ஆஃபீஸ் கொடுக்க சொல்லிக்கிறாங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சென்னை மாவட்டத்தில் அப்ளிகேஷன் வாங்கி விழுப்புரம் மாவட்டத்தில் கொடுக்கலாம், உங்க விருப்பம். எங்கே வேணால் எக்ஸாம் சென்டர் போட்டுக்கலாம், தமிழ்நாட்டில் எக்ஸாம் எங்கே எடுக்கலாம். இவ்வளோ உரிமையும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸை கவனமாக படித்து பார்த்து முன்னாடி எழுதினவங்க அனுபவப்பட்டவங்களை கேட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண டைம் நிறையவே இருக்குது, அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் டிஆர்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க அப்ளிகேஷன். தயவு செய்து டிஆர்பியிலே அப்ளிகேஷனும் வாங்க முடியாது, டிஆர்பி கொடுக்கவும் முடியாது. உங்க டோர் ஸ்டெப் மாதிரி கதவருகே கிடைக்கிற மாதிரி உங்க வீட்டருகே கிடைக்குது, அங்கேயே வாங்க. இந்த அப்ளிகே சேல்ஸ் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் 20 இடத்துல இருக்குது. ஆனால் ரிட்டர்ன் கொடுக்குற இடம் 2 இடம் 3 இடம் தான் இருக்குது. அந்த டிஓ ஆஃபீஸ் அதுவே எக்ஸ்ட்ரா இதால் போட்டிருக்காங்க. அது வெப்சைட்டில் தெளிவாக போட்டாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக சேல்ஸ் பாயிண்ட் எது, கலெக்ஷன் பாயிண்ட் எது போட்டிருக்காங்க. அங்கே வாங்கி அங்கேயே கொடுத்துருங்க. தேர்ச்சி விகிதம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும். ஏன்னா முதல்ல இருந்த அந்த தேர்ச்சி விகிதம் என்பது 1% குறைவாகத்தான் இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படியா இருந்தாலும் 4.09% தான் 3வது டெட்டோட தேர்ச்சி விகிதமா இருக்கு. இது இப்படியே தான் இருக்குமா, இல்லது இந்த வாட்டி அதிகமான தேர்ச்சி விகிதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? அது ஒரு ஆசிரியனா எனக்கு அந்த வருத்தம் இருந்தது. 2014 முதல் டெட்டு 1.5 மணி நேரத்துக்குள்ள 150 கொஸ்டின் ஆன்சர் பண்ணு அப்படின்னு கொடுத்த போது உண்மையிலே முடியல. அதை வைத்து கூட நிறைய பேர் 1% குறையதான் வாத்தியாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, தேர்ச்சி விட்டுருக்காங்க. என்ன கல்வி தரமெல்லாம் விமர்சனம் நிறைய வந்துச்சு. அது கையை காலை கட்டி போட்டு ஓட விட்ட மாதிரி. பட் அதுக்கு அடுத்து 3 மணி நேரம் ஆக்கியாச்சு. இப்போ விழிப்புணர்வு ஜாஸ்தி வந்திருக்குது. இந்த தொழில் நிறைய பேர் தேர்ச்சி பெறுவாங்க. போட்டி ஜாஸ்தி ஆகிட்டு வருது. எனவே யார் வலுவானவர்களோ, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் மாதிரி வலியவர்கள் தான் வாழ முடியும். அவங்க போட்டி போட்டால் ஜெயிச்சிடலாம். இந்த ஆண்டு நிறைய தேர்ச்சி அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறோம். நிச்சயமா அப்படி விழிப்புணர்வோட தயாராகவருக்கு உங்களுடைய இந்த விளக்கங்கள் நிச்சயமா ஒரு கை கொடுத்திருக்கும். உங்களுடைய வருகைக்கும் விளக்கங்களுக்கும் நன்றி. அடுத்த கற்க கசடர நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆங்கிலம் 2ஆம் தாள் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறை.